வெற்றிவேல் முருகனுக்கு கரோரை எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு கரோரா குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய். எம்பெருமான் கரு முடிவு பெற்ற குருநாதர் அருணா பெருமான் திருவாய்முந்த திருப்பூர்ண மகாமுத்திரத்தில் கௌமார இனத்தத்து வரிசைப்படி பாடல் எண் 1134 இருகுலை மீதோடு என தூங்கும் திருப்பூருக்கான பாராயணம் பொது திருப்பூருக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்ட திருவடிக்கு. இந்த பாடல் ஞானோபதேசம் பெற பாடப்பெற்ற பாடல். தனதன தானான தானன தனதன தானான தானன தனதன தானான தானன தனதான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்த்துடலாம். இருகுலை மீது ஓடி மீளவும் கைகளும் ஆளால காலமும் அதிபதி கோல் ஆடு பூசலும் எனவே நின்று நின்று இலகிய கூர் வேல் விலோசன மிருகமத பாடீர பூஷித இளமுலை மாதரார் வசம் உருகாதே முருகாவில் கூதாள மாளிகை தழுவிய சீர்பாத தூளின் முடுகி விடாய்ப்போம் மனோலயம் வர ஓது முழுமதி மாயா விகாரம் ஒழிவது வாசா மகோசர வாசா மகோஷர முகுழுத ஞானோபதேசமும் அருள்வேணும். அருமறை நூலோதும் வேதியன் இரணிய ரூபானமோ என அரிகரி நாராயணா என ஒரு பாலன் அவன் எவன் ஆதாரம் ஏது என இதன் உடனோ ஓது நீ என அகிலமும் வாழ்வான நாயகன் என ஏகி ஒரு கணை தூணோடு மோதிட விசையொடு தோள் போரு வாழ் அகி அரி உகிர் கொடு வாரா நிசாசரன் உடல் பீரும் உலகு ஒரு தாழான மாமனும் உமை ஒரு கூறான தாதையும் உரைதரு தேவா சுராதிபர் பெருமாளே அப்படின்னு முடிக்கிறார். இப்ப இருகுலை மீதோடி மீளவும் கைல்களும் ஆளால காலமும் ரதிபதி கோல் ஆடு பூசலும் எனவே நின்று இலகிய கூர்வேல் விலோச்சன மிருகமத பாடீர பூஷண இளமுலை மாதரார் வசம் முருகாதே முருகவில் கூதாழ மாளிகை தழுவிய சீர்வாத தூளியின் முழுகி விடாய் போம் மனோலயம் வர ஓது முழுமதி மாயா விகாரம் ஒழிவது வாசா மகோசர முகுழித ஞானோபதேசமும் அருள் வேணும் அப்படின்னு சுவாமி முதல் பகுதியில் ஒரு இணக்கமான வேண்டுகோளை வைக்கிறார். இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பொருள் அப்படின்னா இதுக்கு அதாவது முதல் அடி என்ன சொல்கிறார் அப்படின்னா இரண்டு குடைகளின் மீது தாக்கி ஓடி மீழ்வனவும் கயல் மீன்கள் ஆலகால விஷம் ரதிபதி ரதியின் கணவன் மன்மதனுடைய கோல் மலர்பானங்கள் தாமரை நீலோர்பலம் இவை செய்ய வல்ல பூசல் என்னும் போர் கலகம் என்று கூறும்படி நின்று ஒரு பட்டியல் கொடுக்கிறார். கலகம் செய்யும் விஷயங்கள்லாம் என்ன என்று நின்று விளங்குகின்ற கூரிய வேல் போன்ற விலோச்சனம் கண்கள் கஸ்தூரி சந்திரன் இவை அலங்கரிக்கும் இளமுறைகள் இவை தம்மையுடைய அழகிய மகளின் வசத்தில் பட்டு மனம் உருகாமல் முருகவிழ் நறுமணம் வீசுகின்ற கூதள மலர்மாலை அணையும் சிறப்பு வாய்ந்த உன்னுடைய பாதத்தூளியில் திருவடி பொடிகளில் நான் முழுகி விடாய் போம் ஜென்ம விடாய் காம விடாய் இவைகளை ஒழிக்க வல்ல மன ஒடுக்கம் வரும்படி கற்பிக்க வல்ல முற்றிய மதி அதாவது அறிவையும் பிரபஞ்ச மாயையின் விகாரங்களை துர்குணங்களை நீக்க வல்லதும் வாக்குக்கு எட்டாததாய் அரும்பு விட்டு விளங்குவதுமான ஞானோபதேசத்தையும் தந்து அருள் புரிய வேண்டும்னு முதல் பதிவில் கேட்கிறார். ரெண்டாவது பதிவில் நிறைய நாமாவளிகள். அருமறை நூல் ஓதும் வேதியன் இரணிய ரூபா நமோ என அரிகரி நாராயணா என ஒரு பாலன் அவன் எவன் ஆதாரம் ஏது என இதன் உடனோ ஓது நீ என அகிலமும் வாழ்வான நாயகன் என ஏகி ஒரு கணை தூணோடு மோதிட விசைகுடு தோள் போரு வாழ் அரி உகிர் கொடு வாரா நிசாசரன் உடல் பீரும் உலகு ஒரு தாழான மாமனும் உமை ஒரு கூறான தாதையும் உரைதரு தேவா சுராதிபர் பெருமாளேன்னு முடிகிறார். அதாவது அருமை வாய்ந்த மறைநூல் என்ற வேத நூல்களில் வல்ல வேதியன் இரணிய ரூபா நமோ என்று பாடம் சொல்லிக் கொடுத்த பொழுது ஹரிஹரி நாராயணா என்று ஒப்பற்ற குழந்தை பிரகலாதன் ஓத அதை அறிந்து கோபித்த தந்தை இரணியன் பிரகலாதன் நோக்கி அவன் எவன் நீ சொல்லும் நாராயணன் யார் அவனை நீ வணங்குவதற்கு என்ன ஆதாரம் அறிந்துள்ளாய் என்றும் இதனுடனோ இதோ இங்கிருக்கின்றதே இந்த தூணில் அந்த நாராயணன் உள்ளானோ சொல்லுக நீ என்றும் கேட்க பிரகலாதன் எங்கள் நாயகன் அகிலத்திலும் எல்லா பொருள்களிலும் வாழ்கின்ற நாயகன் என்பதை நீ தெரிந்து கொள் என்று விடை கூற இரணியன் ஏகி சென்று ஒரு எதிரிருந்த ஒரு தூணை கடை தூணோடு திரண்ட தூணை மோதி அறைய அப்போது விசை கொடு அதிவேகத்தோடு தோல் போரு வாழ் அரி உயிர் கொடு தோல் போரு வாழ் அகி அரி உயிர் கொண்டு வாழ் அரி தோல் போரு உயிர் கொடு ஒளிபொருந்திய நரசிங்கமாய் கையில் உள்ள நகங்களோடு வந்து நிசாசரன் அரக்கன் இரணியனுடைய உடலை கிழித்த மாமன் யாரு? திருமா உலகு எல்லாம் உலகு ஒரு தாழான உலகமெல்லாம் ஒரு அடியால் மூடிய அளந்த மாமனாகிய திருமாலும் உமை தன் உடல் ஒரு பாகமாக அமைந்த தந்தை சிவபெருமானும் போற்றி புகழும் வேதனை தேவர் தலைவர்களின் பெருமாளை ஞானோபதேசமும் அருள் வேணும் அப்படின்னு கேட்கிறார். இப்ப இருகுலை மீதோடி மீழ்வனன்னு இதுக்கு ஒரு பாடபேதம் முதல் அடிக்க
ரதிபதி போராடு வாழியும் எனவே நீள் இலகி, அதுக்கு ஒரு பாடபேதம். ரதிபதி கோலோடு பூசலும் எனவே இதுக்கு ஒரு பாடபேதம் இருக்குது. இப்படி இந்த பாடத்தில் நிறைய பாடபேதங்கள் உண்டு. இந்த பாடலில் ஆரம்பிக்கும் பொழுது முதலடியோடைய 3வது அடி எல்லாத்துலேயுமே. அடுத்தது இளமுலை மாமாதரால் மனம் உருகாதுன்னு ஒரு பாடம். இளமுலை மாமாதரால் வசம் உருகாதுங்கிறதுக்கு அது ஒரு பாடபேதம். அடுத்தது விடாய் போ மனோலயம் வரவோது, இதுக்கு விடாய் போ மனோலயம் வரவே தான் ஒரு பாடவேதம். அடுத்தது எதில் உடன் ஓதாயடா என, அது ஒரு, அதாவது இதன் உடனோ ஓது இனி என, இதுக்கு ஒரு பாடவேதம். அடுத்தது தோல் அடுத்தது தூணோடு வாழறி, அது ஒரு பாடவேதம். இது தோல் போர் வாழறிக்கு அது ஒரு பாடவேதம். இந்த பாடலில் நரசிம்மமாய் வந்து இரணியன் உடலை கிழித்த வரலாறு, இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நிறையா திருப்பூரில் படித்த விஷயம்தான் அது. எம்பெருமான் யாரெல்லாம் எம்பெருமானை பணிகிறான்னு லிஸ்ட்டு கொடுக்குறார். அதில் உலக ஒரு தாழான மாமன் நாராயணன் உலகளந்த வரலாறு இந்த இதில் சொல்கிறார். இப்படி பல்வேறு வரலாற்று குறிப்புகளை இந்த பாடலில் சுவாமி அடுக்கி வைக்கிறார். பின்பதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அருமை வாய்ந்த வேத நூல்கள் வல்ல வேதியன் இரணிய ரூபா நமோ என்று பாடம் சொல்லி கொடுத்த பொழுது ஹரிஹரி நாராயண நமோ என்று சொன்ன ஒப்பற்ற குழந்தையை பிரகலாதனை நோக்கி இரணியன் அவன் எவன் என்ன ஆதாரம், இந்த தூணில் இருக்கிறானா நீ சொல்லு என்று கேட்க, பிரகலாதன் எங்கள் நாயகன் உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் வாழ்கின்ற நாயகன் என்று சொல்ல, இரணியன் சென்று எதிரில் இந்த பெரிய தூணை மோதி அறைய வேகத்தோடு பெரும் தோளோடு ஒளிபொருந்திய நரசிங்க வடிவத்தோடு கையில் நகங்களோடு வந்து அரக்கன் இரணியனுடைய உடலை கிழித்தவனும் உலகெல்லாம் ஒரு அடியால் அளந்த மாமனுமாகிய திருமாலும் உமாதேவி உடம்பில் ஒரு பாகத்தில் தன்னிடம் வைத்துள்ள தந்தையாகிய சிவபெருமானும் போற்றி புகழும் தேவனே, தேவர் தலைவர்களின் பெருமாளே என்ன கேட்கிறாரு. விலை மாதர்களை சாகசங்கள்லாம் சொல்லி அவர்கள் வசத்தில் பட்டு உருகாமல் நறுமணம் வீசுகின்ற கூதாழ மலர்மாலை தழுவும் உன்னுடைய சிறப்பு வாய்ந்த திருவடி பொடிகளை நான் முழுகி எல்லா விதமான ஆசைகளை ஒழிக்கக்கூடிய மன ஒடுக்கம் வரும்படி கற்பிக்க வல்ல முற்றி அறிவையும் உலகமாய துர்குணங்களை நீக்க வல்லதும் அரும்பு விட்டு விளங்குவதுமான ஞானோபதேசத்தையும் தந்து எனக்கு நீ அருள்புரிய வேண்டும்னு ஒரு டிஃபைன்டு கிரேஸ் அதை தான் கேட்குறாரு. அதை கேட்குறாரு என்ன வேணும் அப்படின்னு தெளிவாக பட்டியலிட்டு நம்ம குருநாதர் எம்பெருமான் பழனாபுரி இறைவன்கிட்ட வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டன் திருடு சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு முருகாசனம் முருகா அருணாபுரம் திருடரே சரம் சொல்லும் பழனாபுரி ஆண்டவனுக்கு முருகா 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 முருகா.